சாமி கண்ணை குத்திடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்லங்க. ஆமாங்க, அது உண்மையிலேயே என் லைஃப்ல நடக்க போகுதுங்க. அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஹாய் திஸ் இஸ் அம்பிகா ஃப்ரம் இன்ஸ்பைர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த கஸ்டமரோட ஃப்ரெண்டு ஆல்ரெடி எனக்கு தைக்க கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி சாரியில் கமெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு இந்த கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க, இவங்களுக்கும் இதே மாதிரி சாரியில் வந்து ஃப்ராக் தைக்கணும் அப்படின்னாங்க. சரி ஓகே மேடம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்கிக்கிட்டேன். மேடம் அர்ஜென்ட்டா அப்படின்னு கேட்டிருந்தா, இல்லைங்க நீங்கள் பொறுமையாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க கொடுத்த நேரமா என்னன்னு தெரியலங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர் வந்துட்டு எல்லாமே ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்லியே தச்சாங்க. சரி ஒரு வழியாக எல்லா கஸ்டமரும் ஆர்டர் முடிச்சுட்டு அப்படி எடுக்கலான்னு பார்த்தா 1 மாதம் ஆயிடுச்சுங்க. அப்படி இப்படி ஒரு வழியாக அந்த கஸ்டமருக்கு தச்சு முடிச்சுட்டு அப்புறம் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி ஃபிட்டிங் போட்டு பார்க்கலாம் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் வந்து போட்டு பார்த்தாங்க. இந்த கஸ்டமர் நான் சொல்லியிருந்தேங்க, நிறைய இடத்துல அழுக்கு இருந்தது மேடம் அப்படின்னு சொன்னா. அப்போ தான் சொன்னாங்க கஸ்டமர், இது எங்களோட குலதெய்வம் அம்மனுக்காக நாங்கள் சாத்துவங்க புடவை, அந்த புடவை தாங்க இது, அதில் தான் நான் இதை ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இப்போ தெரியுதாங்க நான் ஏன் கடவுள் என் கண்ணை குத்த போறாருன்னு சொன்னது. சோதனை கடவுள் கடைசியில் எனக்கு தாங்க கொடுத்துருக்காரு. நீங்கள் யாராவது எனக்கு ஸ்டிச் பண்ண கொடுத்தீங்கன்னா பொறுமையாக கொடுங்க அப்படின்ற வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் நான் ரொம்ப பொறுமையாக இன்றைக்கும் கடவுளுக்காக பயந்ததில்லைங்க, கஸ்டமருக்காக தான் பயப்படுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி